Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அரைச்ச மீன் குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கவலை மீனை தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். நான் மீனை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இது சின்ன சின்ன மீன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார்ல பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளியை இதில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளியை எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வெந்தயம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதுலேயே பெரிய வெங்காயம் 1 மெல்லிசாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை உரித்து ஒரு 7-8 வெங்காயம் உரிச்சுக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் படர ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் மசாலாவை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள். இந்த புளி தண்ணியிலேயே அந்த மசாலாவை நல்லா கரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா 3 கீரி இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம இதிலேயே மிளகாத்தூளை போட்டுடலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயிலேயே இது மிளகாத்தூளை போட்டோன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் மசாலா எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீனை போட்டுடலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் மீன் போட்டேன். இப்போ மிச்சம் இருந்த மீனையும் ஃபுல்லாக போட்டுட்டேன். சின்ன மீனுனால நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுலாம். நம்ம இதில் தேங்காய் பால்லாம் கூட ஊற்றலை. இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுனதே மீன் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு அந்த அளவுக்கு வாசம் அடிக்கும். இது நீங்கள் இடியாப்பம் தோசைக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.